நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான வீடியோ டெமோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ டெமோ வந்து ஒரு சீரீஸாகவே வெளியிட போகிறேன். ஏன்னா இது உண்மையாலுமே கிராமத்தை கைப்பற்றுவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் ஆரம்பித்த இந்த குரூப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஆன்லைன் சர்வீசஸ் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது பெரிய பெரிய நகரங்களுக்கு, பேரூராட்சிகளுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் பஞ்சாயத் ஆன்லைன் அப்படிங்கிற வெப்சைட் மூலிமா PES பஞ்சாயத் என்டர்பிரைசஸ் சூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலிமா கிராமத்துக்குள்ளார இருக்கிற எல்லா சர்வீசஸுமே இன்றைக்கி கவர்னன்ஸ் மூலம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம தொட்ட தொண்ணூறுக்கும் போராட்டம் பண்ணுறமே தவிர நம்மக்கிட்ட இருக்கிற வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பஞ்சாயத்தில் நமக்கு எவ்வளோ பவர் இருக்குது, இப்போ கவர்னன்ஸ் மூலிமா பஞ்சாயத்தை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற இந்த பஞ்சாயத் PES மூலிமா நமக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 11 சூட் இருக்குது. அந்த 11 சூட்டுக்கான ஃபுல் விளக்க வீடியோவை ஒரு சீரியஸ் ஆஃப் வீடியோவாக இந்த வீடியோ டெமோவை நான் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு கான்செப்டை பற்றியும் டீட்டெயில்டாக அதில் நமக்கான பவர் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பஞ்சாயத்து ஆன்லைன் PES அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய்ட்டு பஞ்சாயத்து ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். panchayathonline.gov.in அப்படிங்கிற வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்குள்ளே போங்க. இந்த வெப்சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா PES பஞ்சாயத் என்டர்பிரைசஸ் சூட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. LGD, ஏரியா ப்ரொஃபைலர், NAD, சோசியல் ஆடிட், ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட், ஆடிட் ஆன்லைன், பிளான் ப்ளஸ், ஆக்ஷன் சாஃப்ட், பிரியா சாஃப்ட், NPP, சர்வீஸ் ப்ளஸ், GS, இந்த மாதிரி இத்தனை சர்வீசஸ் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்த ஒரு கோர் அப்ளிகேஷன் தான் PES பஞ்சாயத் என்டர்பிரைசஸ் சூட். அதாவது கிராமத்திற்கான கவர்னன்ஸ் சேவை, ரைட்டுங்களா? இதில் வந்து ஒரு திட்டம் போடும்போதும் சரி, திட்டத்தில் வந்து நீங்கள் பங்கெடுக்கும் போது சரி, கிராமத்தை பற்றியான அத்தனை விஷயங்களும் இனிமேல் நீங்கள் குண்டூசி கணக்காக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வியூ பண்ணலாம். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் பஞ்சாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா வார்டு மெம்பராகவோ கவுன்சிலராகவோ தலைவராகவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண இந்திய குடிமகனாக இருந்தால் போதும், நீங்கள் உங்கள் பஞ்சாயத்துடைய கவர்னன்ஸில் தலையிட்டு உங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டி கொள்ளலாம். உங்கள் ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா செய்யலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று பற்றியும் நான் தனித்தனியாக விளக்கம் கொடுக்குறேன். இதில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோசியல் ஆடிட். இப்போ இந்த கணக்கு கேட்குறது அப்படிங்கிறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த சோசியல் ஆடிட் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பஞ்சாயத்தில் ஏதாவது ஒரு ஸ்கீம் மூலியமாக ஸ்கீமை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அல்லது அதை ஆடிட் பண்ணணும், அது சரியான முறையில் நடந்திருக்கா நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்களாகவே ஒரு சோசியல் ஆடிட்டராக இருந்து ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி கணக்கு கேட்க முடியும், கணக்கு பார்க்க முடியும், கணக்கு கேட்க முடியும். ஸோ அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சோசியல் ஆடிட் அப்படிங்கிற டேவை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி முழுக்க இந்த சோசியல் ஆடிட் பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ அபவுட் SAM. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மூலிமா என்ன பண்ணலாம், சோசியல் ஆடிட் மீட்டிங் மேனேஜ்மெண்ட் இஸ் எ டூல் ஃபெசிலிட்டேஷன் டு சோசியல் ஆடிட் ப்ராசஸ். அதாவது நீங்கள் சோசியல் ஆடிட் ப்ராசஸை நீங்களாகவே நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான பவர் இருக்குது. இது லோக்கல் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ விசிட் SAMனு கொடுங்க. ஸோ அந்த சோசியல் ஆடிட் அந்த போர்ட்டல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ரிப்போர்ட், ஒரு ஸ்கீமில் பஞ்சாயத்து வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா என்ட்ரி ரிப்போர்ட் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீமில் எவ்வளோ ஃபண்ட் வந்திருக்கு, அந்த ஃபண்டில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அதில் பயனாளிகள் யார் உங்களுக்கு சரியாக போய் சேர்ந்துருக்கா இல்லையா, அதில் ஏதாச்சும் முறைகேடு நடந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அடுத்து சோசியல் ஆடிட் நான் பர்ஃபார்மன்ஸ் பஞ்சாயத்து ரிப்போர்ட், இந்த சோசியல் ஆடிட்டை வந்து எந்தெந்த பஞ்சாயத்தில் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் GIS ரிப்போர்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் சிட்டிசன் செக்ஷன், அதாவது தனி மக்களுக்கான உரிமை அப்படிங்கிறத இது. சிட்டிசன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் சோசியல் ஆடிட்டர், நீங்கள் உங்கள் பஞ்சாயத்துக்கான சோசியல் ஆடிட்டராக உங்களை பதிவு செஞ்சுக்கலாம். இதுதான் சராசரி சாதாரண குடிமகனுக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற வலிமை. ஸோ ரிஜிஸ்டர் ஃபார் சோசியல் ஆடிட்டராக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முதல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஸ் இண்டிவிஜுவல், ரிஜிஸ்டர் ஆஸ் ஏஜென்சி. நீங்கள் ஒரு NGO நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் NGOவை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு சோசியல் ஆடிட்டராக இருக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா UID, உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களோட லாகின் ID, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ID, மொபைல் நம்பர், ஸோ அது கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு just revenue bodies, subscribe to list of revenue bodies and register as resource person in training module, register as social auditor in social audit and meeting management module. ஸோ இந்த மூணில் நீங்கள் என்னவை ஆக்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் த நம்பர், தென் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் ஒரு ஸ்கீம் இருக்குது, ஒரு திட்டத்துக்கான ஆளை செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்துக்குள்ளேயே இருக்கிறவங்களால மட்டும்தான் அவங்களுக்கு தேவையான ஆளுங்களை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இது ஓப்பன் சோர்ஸில் வந்திருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பஞ்சாயத்தில் உங்களுக்கான உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணலாம், உங்களை ஒரு சோசியல் ஆடிட்டராகவோ ஒரு தன்னார்வலராகவோ அல்லது நீங்கள் உங்கள் பொது சேவையை நீங்கள் தன்னார்வமாக உள்ளே வந்து செஞ்சுக்க முடியும். ஸோ இது மூலிமா நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது இது சரி. இப்போ சோசியல் ஆடிட்டராக பண்ணிட்டா என்ன விஷயம், என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பஞ்சாயத்திற்காக அலாட் பண்ணப்படும் திட்டங்களை நீங்கள் கண்காணிக்க முடியும். அந்த திட்டங்களில் முறைகேடு நடக்காமல் நீங்கள் தடுக்க முடியும். நீங்கள் உங்கள் ஊருக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சோசியல் ஆடிட், அதாவது கணக்கு வழக்கில் தான் நிறையா பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், போராட்டம் பண்ணுறோம், ஸ்ட்ரைக் பண்ணுறோம். அதெல்லாம் விடுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பவரை யூஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். சும்மா தெருவில் இறங்கி போராடுறதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட பவர் கவர்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பயன்படுத்திக்காமல் சும்மா கவர்மெண்ட் நம்ம குறை சொல்லிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ முதல்ல ஒவ்வொரு கிராமத்துலேயும் கிராமத்தோடைய பொது சிந்தனை இருக்கிற இளைஞர்களும் மாணவர்களும் சோசியல் ஆடிட்டராகவோ அல்லது தன்னார்வலராகவோ பதிவு செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோட வேண்டுகோள். அப்படி பதிவு செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு நடக்கக்கூடிய திட்டங்களை நம்ம கண்காணிக்க முடியும். அதில் ஏதாவது முறைகேடுகள் நடந்தால் அஃபீஷியலாக நம்ம தட்டி கேட்க முடியும். ஸோ இதை பயன்படுத்துங்க. தேவையில்லாமல் போராட்டம் அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ இந்த பவரை பயன்படுத்தி ஒவ்வொரு பஞ்சாயத்தையும் ஒரு சிறந்த பஞ்சாயத்தாக மாற்றுவதற்கான சக்தி இளைஞர்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இந்த சக்திகளை பயன்படுத்திக் கொள்வோம், கிராமத்தை கைப்பற்றுவோம். நன்றி.